வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோலை வச்சுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம தோலை வச்சுட்டு சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம உரிச்சாச்சு. இப்போ நம்ம கேரட் சீவுறதுல எடுத்து வச்சு நம்ம இப்போ சீவிக்கலாம் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சீவி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சோன்னே நறுக்கி வச்சுருக்க ஒரு 3 பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல் சின்னதாக. அதோட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா தீ குறைச்சிருக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ திருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ இங்கே வெங்காயம் வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த ரவுண்டில் வந்து நம்ம இப்போ ஒரு ரவுண்ட் எடுத்து இந்த முட்டை நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கத நல்லா கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த முட்டையெல்லாம் போகிற அளவு நம்ம சரியாக ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டையை எடுத்து உருளைக்கிழங்கு இதையும் வச்சுட்டு நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு வாரம் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் போல் மல்லித்தலை, ஒரு 1/4 ஸ்பூன் போல் எள்ளு. இப்போ நம்ம வந்து ரெடிமேட் கடல மாவு தான் வச்சுருக்கோம், பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் வச்சுருக்கோம். நீங்கள் பிளெயின் கடல மாவு இருந்தால் சேர்த்துக்குங்க. ஒரு கப்பு போல் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு ஊற்றிக்குங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்ற வேணாம், ஒரு 1/4 லிட்டர் போல் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமாக. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் சேர்த்து மெதுவாக போட்டுட்டு இதில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒழுகாமல் மெதுவாக கையில் தெளிச்சிடாமல் எடுத்து போடுங்க. ரொம்ப ஜாஸ்தியான தீ வைக்காமல் மிதமான தீயில் ஒரு 2 பக்கம் நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்தோன்னா பொன்னிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ரொம்ப சூப்பராகவே நல்லாவே வந்திருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் வச்சு நம்ம செஞ்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்க. பெல் பட்டன் அமைக்க அதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.